லைவ்ல ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவும் முத்துக்குமரனும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இதுல வந்து சௌந்தர்யா பயங்கரமா லாக் ஆயிட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் மேல 2 கேள்வி கேட்டாங்க. 2 கேள்வி இல்ல, மெயினா ஒரு கேள்வி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து மத்தவங்கள யூஸ் பண்ணிக்கிற, டீம் கேம் ஆடுறன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரையும் நீ யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி வந்து முத்துக்குமரன் மேல வச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. விளக்கம்ன்றதுல திருப்பி ஒரு கேள்வி கேட்டாரு. சரி ஓகேம்மா, நீ சொல்ற மாதிரி நான் மத்தவங்களை யூஸ் பண்றேன், எந்த இடத்துல யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா சொல்றாங்க, இல்ல நீ மத்தவங்க கிட்ட பேசுறல, அதை வந்து மத்தவங்க நம்பிடுறாங்க. ஸோ நம்புறதுனால தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி பேசும்போது உன்னை நம்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து முத்துக்குமரன் சொல்றாரு, சரி ஓகேம்மா நீ சொல்ற மாதிரி இருக்கட்டுமே, அதனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. சௌந்தர்யாக்கு பார்த்தீங்கன்னா பதிலே இல்லை. அதுதான் சொல்றது, சௌந்தர்யா நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து பேசுறாங்க, பேசுறதுக்கு எனக்கு தோணுது நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா எது பேசுறதா இருந்தாலும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும், இல்ல ஒரு சம்பவத்தை வந்து மேற்கோள் காட்டி பேசணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எதுவுமே இல்லாம அவங்களுக்கு ஒரு தோணுது, எனக்கு எப்படி தோணுது முத்துக்குமரன் வந்து இப்படிப்பட்ட ஆளா இருப்பானோ, முத்துக்குமரன் கொலகாரனா இருப்பானோ, முத்துக்குமரன் கொள்ளக்காரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி நீ வந்து கொள்ளக்காரனா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னா எப்படி இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா வந்து இன்னைக்கு சொன்னாங்க. முத்துக்குமரன் முன்னாடி உட்காந்து எனக்கு கரெக்டாக பாயிண்ட் போய் சொல்லு, அதாவது எதை வச்சு சொல்ற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லாக் ஆயிட்டாங்க. அதே மாதிரி நீ அன்ஷிதான்னு ஒரு பேர் எடுத்த நேற்று டிஸ்கஷன் அப்போ கூட, ஸோ அன்ஷிதான்னு சொன்னோன்னே எல்லாம் அன்ஷிதா ஓட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீ சொல்றது நம்புறாங்க தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து முத்துக்குமரன் சொன்னா, சரி ஓகே முதல் இடத்துக்கு நான் அன்ஷிதா சொன்னேன், செகண்ட் இடத்துக்கு சாச்சனா தானே சொன்னேன், ஆனால் எவனுமே கை தூக்கலையே, அப்போ ஏன் நான் சொல்றது நம்பலையே அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அப்படி எப்படி சொல்றது, நீ ஒரு லாக் போட்டா திருப்பி உனக்கு ஒரு லாக் போடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திருப்பி லாக் போட்டுக்கிட்டே இருந்தாரு. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஏன்டா இவங்க கூட உட்காந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஆளாயிட்டாங்க. மேட்டர் என்னன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவங்க கிட்ட பாயிண்ட் இல்லை, பாயிண்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் யார்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா நடுவில் ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு போயிருந்திருப்பாங்க. இங்கே வந்து இந்த பக்கத்தில் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவங்க இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே வைக்கிறோமா, அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி வாய்ஸை ரைஸ் பண்ணாமல் பேசுறதால சௌந்தர்யாவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸையும் ரைஸ் பண்ண முடியல, கத்திட்டும் போக முடியல, இல்லை திட்டிட்டும் போக முடியல, அதுக்கு பதிலும் கொடுக்க முடியல அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. இதுக்கு அடுத்து ஒரு சம்பவம் இந்த மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஓகே நீ கேட்குற கேள்விலாம் கரெக்ட் தான், ஆனால் எனக்கு வந்து இதுக்கு கிளியராலாம் பதில் சொல்ல முடியாது, என்னால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கு பேச வராது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முத்துக்குமரன் ஒரு சரியான சம்பவம் ஒன்று பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கை கூப்பிட்டாரு, இங்கே இந்த பக்கம் பவித்ரா கூப்பிட்டாரு, மஞ்சரியை கூப்பிட்டாரு, தர்ஷிகாவை கூப்பிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஓகேம்மா நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக தான் கேட்டார். சௌந்தர்யாவுக்கு பேச தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டார் பாருங்க. ஒருத்தர் கூட ஒத்துக்கல, சௌந்தர்யா நல்லா தான் பேசுவா, தெளிவாக தான் பேசுவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இந்த ஆட்டிடியூட கேரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பேச தெரியாது ஏன் பேச தெரியாது, நேற்று பேசல மஞ்சரிக்கிட்ட பேசல, பயங்கரமா தானே பேசுனீங்க, ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு பேச தெரியுது, இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரலனா மட்டும் எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா கிளியரா தான் பேசுறாங்க, உள்ள நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எங்க தேவையோ அங்கே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பேச தெரியாதுன்றாங்களே. இதை மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முன்னாடி வச்சு கேட்டாரு. யாருமே பார்த்தீங்கன்னா ஆமாப்பா சௌந்தர்யாக்கு பேச தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கவே இல்லை. மொத்த பேர் வந்து ஏன் அவள் தெளிவாக தான் பேசுவா, நம்மளே மிஞ்சி போயிடுவா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ரிப்ளை இருந்தது. ஸோ சௌந்தர்யாக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசும்போது பார்த்தீங்கன்னா அடி, அதுக்கு அடுத்து பேசும்போது அடி, இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அப்படியே பேசி பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. மேட்டர் என்னன்னா இவர் மேல ஒரு அக்யூசேஷன் வைக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க. அதாவது நீ வந்து பார்த்தனா உன்னோட டீமை வந்து நீ யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாரு. கிளாரிஃபிகேஷன் கேட்டது கொடுக்க முடியலன்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேச தெரியலன்னாங்க. அப்போ பேச தெரியாது, உனக்கு பேச தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு உனக்கு பேச தெரியும்னு. சரி அப்போ பேசும் போது திருப்பி பேச தெரியாதுன்றாங்க, பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி ஓடி போயிட்டாங்க. மேட்டர் இது விஷயம் கிளியரா புரியுது. முத்துக்குமரனை வந்து சௌந்தர்யா அடிக்கணும், ஒரு விஷயத்துல வந்து டார்கெட் பண்ணணுன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல இவனை லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மேட்டர் என்னன்னா இந்த பக்கத்துல இவர் வந்து கொஞ்சம் தெளிவா பேசிட்டதுனால அது நடக்கல அப்படின்றதான் ஒரு சோகமான விஷயம். சௌந்தர்யா ஏன்டா வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைவை பார்க்கும்போது எனக்கு அதுதான் கிளியரா தோணுச்சு. இந்த பொண்ணும் ட்ரை பண்ணுதுப்பா, ஏதோ ஒன்று இவனை அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுது. கடைசியில் என்னப்பா எதுன்னு ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. சௌந்தர்யா நீங்க உண்மையிலே முத்துக்குமரன் அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, கரெக்டான ஒரு பாயிண்ட் வரும். அதாவது உண்மையிலே ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க முத்துக்குமரன் அடிக்கலாம். ஒரு பாயிண்டே இல்லாம ஒரு யூஸ்லெஸ்ஸா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்து அதை வச்சு நீங்கள் முத்துக்குமரன் அடிச்சிங்கன்னா அப்போ வந்து முத்துக்குமரனால் பேச முடியாது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆமாப்பா இவன் பண்ணது தப்புப்பா, இவனை வந்து லாக் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் மேலே அகேன்ஸ்டாக திரும்புவாங்க. இப்போ என்ன மேட்டர்னா இங்கே பாயிண்டே இல்லாமல் ஒருத்தனை வந்து இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே அப்போ சௌந்தர்யாவோட டார்கெட் வந்து முத்துக்குமரன் தான், இப்போ இவனை அடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தான் ஆப்வியஸாக தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் லைவ் பார்க்கும்போது தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த லைவ் இன்சிடென்ட் பார்க்கும்போது முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் பேசிக்கிறத பார்க்கும்போது இதில் வந்து எப்படி சொல்றது, சௌந்தர்யா ட்ரை பண்ண ஒரு விஷயம் வந்து நடக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.
முக்கியமான மேட்ரு ஒன்று, சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களே, ஏய் இவன் முத்து பிஆர்ரா முத்து பிஆர்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களே. நான் இப்போ சீரியஸாகவே சொல்கிறேங்க, சீரியஸ்லி நான் முத்து பிஆர்லாம் இல்லை, எவனுக்கும் பிஆர் வேலை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு அந்த லைவை பார்க்கும்போது அந்த விஷயம் தோணுது. இன்னொரு மேட்ரு என்னன்னா, பிஆர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இருக்கிறதுலே கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, அந்த வேலைக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி தான் பிஆர் வேலைன்றது. அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் பண்ணுறாங்க, உள்ளே இருக்க நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து வெளியே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் நேற்று சொல்லும் போது கூட நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணல. இந்த மாதிரி விஷ்ணு வந்து ஒத்துக்கிட்டாரு, சௌந்தர்யாக்கு நான் தான் பிஆர் எல்லாம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். எந்த இன்டர்வியூல ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் வந்து கிளியராக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இன்டர்வியூல ஒத்துக்கல, ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு வளரிட்டாரு, நான் தான் பிஆர் எல்லாம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இதை நான் மட்டும் சொல்ல, வெளியில் ரவீந்தர் ஃபேட்மேன் வெளியே வந்தார் பார்த்தீங்களா, அவரும் விஷ்ணு சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாரு, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விஷ்ணு வந்து ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி நான் தான் சௌந்தர்யாவோட பிஆர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இந்த பிஆர்ன்ற விஷயமே ரொம்ப கேவலமான விஷயம். சௌந்தர்யா மட்டும் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்ல, நிறைய பேர் வச்சுட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் யார் வச்சிருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, ஒருத்தவங்க வந்து 10% எஃபோர்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஆர் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5% எஃபோர்ட் போட்டாலே போதும், அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இல்லை 15% எஃபோர்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. விஜய் டிவி டீம் தயவு செஞ்சு இதெல்லாம் எப்படா கன்சிடர் பண்ண போறீங்க, பிஆர் வச்சிருந்தா உள்ள விட மாட்டோம், வெளியே அனுப்பிச்சிரும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டு பிக் பாஸ்க்குள்ள எடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.